guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope everyone is doing fine. என் பையனுக்கு பூ முடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் குலதெய்வ கோயில் வந்துட்டு பெண்ணகரத்துக்கிட்ட இருக்குது. பையனோட பர்த்டே எல்லாம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் மொட்டை அடிச்சிக்கலாம், காது குத்து விழா எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெறும் பூமுடி மட்டும் கொடுக்கறதுக்குன்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். முடியெல்லாம் கொடுத்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிட்டேயே ஒகேனக்கல் இருக்குது அப்படின்றதுனால எல்லோரும் ஒகேனக்கல் பக்கம் கிளம்பிட்டோம். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒகேனக்கலுக்கு போனது. ரொம்ப காடாக இருந்துச்சு. அண்ட் போனதுக்கப்புறம் மட்டும் ரொம்ப நல்லா தண்ணியில் எல்லோரும் விளையாடணும். அந்த ஒகேனக்கல்லில் ரொம்ப ட்ராஜடி நடந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலேயே அந்த கொஞ்சம் பயத்தினாலே அந்த பக்கம் போகாமல் இருந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஈவினிங் சன்செட் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒகேனக்கல்னாலே மீன் தான் இல்லைங்களா? மீன் சாப்பிட்றதுக்கும் மீன் இருந்துச்சு, அண்டுக்கு பார்க்குறதுக்கும் நிறைய மீனுங்கள்லாம் அந்த குளத்துல எல்லாமே நல்லா இருந்துச்சு. பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் மசாஜ் பண்ணுறதுக்கு செப்பரேட் சென்டர்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லோரும் மசாஜ் பக்கம் போயிட்டாங்க. அண்ட் அஃபோர்டபுளாக கூட இருந்துச்சு. பொண்ணுங்க குளிக்கிறதுக்கு செப்பரேட்டான ஒரு ஏரியா இருந்துச்சு, அண்ட் பசங்க குளிக்கிறதுக்கு செப்பரேட்டான ஏரியாஸை லொக்கேட் பண்ணியிருந்தாங்க. அது கூட ரொம்ப ஹைஜீனிக்காக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு நான் கொஞ்சம் தயங்குவேன், ஏன்னா அந்த ஸ்மெல் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஆனால் இங்கே வந்துட்டு ஃபிஷ்ஷு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. பொரிச்ச மீனும் சரி, அப்புறமா நான்வெஜ் குழம்பு, மீன் குழம்பு போட்டிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. என்னோடய பையனுக்கு இன்றைக்கி தான் பூமுடி கொடுத்துச்சு. அதனால் நான்வெஜ் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவன் சாப்பிட்டது வந்துட்டு மீன் தான். லைட்டாக முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்தோம். நல்லா டேஸ்டியாக இருந்ததுனால அவனும் சாப்பிட்டா. அவனும் தண்ணியில் விளையாட்டு, எல்லோரும் குழந்தைங்கள்லாம் வந்திருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து விளையாட்டு வீட்டு பக்கம் கிளம்பியாச்சு.